ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிஎன்கே கபிசோல்ட். நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிற சீரிஸில் டே 34. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பாண்ட் செட்டப்பே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரெடி பண்ணியே ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. நான் பார்த்தீங்கன்னா 4 பலூன் மூலி குட்டி ஒயிட் கலரில் என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி நான் வளர்த்திட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் கப்பி நம்மகிட்ட நிறைய வெரைட்டியில் குட்டி இருக்கா. ஸோ அதில் ஏதோ ஒரு பேட்ச் இதில் விடலாம் அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக திரும்ப ரீஃபில் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க செடியெலாம் போட்டாச்சு. 4 வகையான செடி இந்த தொட்டிக்குள்ளே இருக்குது. அந்த அமேசான் ஃப்ராக் பிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பேருன்னு தெரில. அப்புறம் கப்பி கிராஸு, ஃபாக்ஸ் டெயிலு, இந்த 4 வெரைட்டி இருக்குது. அப்புறம் டக் ஃபீட் கொஞ்சம் இருக்குது. ஸோ டக் ஃபீடில் பெரிய சைஸ் வாங்கி விடணும். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா அல்பினோ கொய் தான் நம்ம விட போகிறோம். ஃபஸ்ட் பேட்ச் குட்டி ஒரு 12 குட்டி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அந்த குட்டியெல்லாம் நல்லா வளர்த்தி ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு. எந்த விதமான டெத்தும் இல்லாமல் ஓரளவுக்கு சூப்பராகவே கொண்டு வந்துட்டேன். நான் பார்த்திங்கன்னா அல்பினோ கொய் சிகே கிட்ட புது லைனேஜ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அந்த குட்டியோட ஹெட்டில் கிட்டத்தட்ட 95% எல்லா குட்டிக்கும் வந்துருச்சு. ஒரே ஒரு குட்டியை தவிர்த்து 11 குட்டிக்குமே ஹெட்டில் ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. பர்சனலாக இந்த வெரைட்டி தான் நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்தணும் அப்படின்னு நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, நல்ல கலரேஷன் இருக்கும். ஸோ அந்த தலையில் ரெட் கலரில் இருக்கும்போது டாப் ஆங்கிள் ஃபிஷ் வேறு இது. ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஸோ எனக்கு பிடிச்ச வெரைட்டி அல்பினோ கொய். அதுவும் இல்லாமல் நான் இந்த மினி பாண்ட் செட்டப்பில் பார்த்திங்கன்னா வாட்டர் லில்லி வளர்த்துன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த செட்டப்பில் வாட்டர் லில்லியே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கு சன்லைட் ரொம்ப முக்கியம்ட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே வளர்த்துறதுனால எனக்கு வெளிச்சம் இருக்கும் இந்த இடத்துல, மேலே கண்ணாடி இருக்குது. ஸோ அதனால் இருந்தாலும் இதில் வளர்த்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த செல்லரே சொன்னனால தான் வேறு ஏதோ ஒரு நல்ல பிளான்ட்டை இதில் வளர்த்தலான் இருக்கேன். அது ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிஎன்கே கப்பீஸ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.